இன்று ஆங்கிலத்தில் மிகவும் முக்கியமான பி வேர்ட்ஸ் கற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தை ஒரு நபர் யார் அல்லது என்ன என்பதை சொல்கின்றன. பி வேர்ட்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். இது ஆக்ஷன் தராது, ஆனால் இது ஹெல்பிங் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஷால் வி ட்ரை டு ஃபில் த பிளாங்க்ஸ் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, who am I? Very good, I am a singer. Who are you? You are a singer. Who is she? She is a singer. The மூணு சென்டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ். Let us fill in past tense. He was a singer. We plural இல்லையா, அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? வெரி குட், we were singers. இப்போ ஃப்யூச்சரில் ஃபில் பண்ணுவோம். பாருங்கள், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், பி இருக்குது. ஓகே, ஃப்யூச்சர் என்பதற்கு எப்பொழுதும் என்ன யூஸ் பண்ணணும்? வில். வெரி குட். தே வில் பி சிங்கர்ஸ். அதே மாதிரி யூ வில் பி சிங்கர்ஸ். இதை நோட்டீஸ் பண்ணிங்களா? இங்கே வந்து அ சிங்கர் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இங்கே ப்ளூரல் சிங்கர்ஸ். அப்போ யூ வந்து சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கும் வரும். அதே மாதிரி இதை இன்டர்சேஞ்ச் பண்ணியும் நம்ம காலத்தை குறிக்கலாம். ஸோ ஒன் ஹெல்பிங் வேர்டு கேன் சேஞ்ச் த டைம் ஆஃப் அ சென்டென்ஸ். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகேயா? இப்போ ஆல்ரெடி இஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், she is being very kind. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், we have. நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு படிக்கணும். அப்போ படிக்கும்போது இது பார்ப்போம். இங்கே ஷார்ட்டாக இது தெரிஞ்சுக்குவோம். we have been friends for many years. ஓகேயா? இங்கே பாருங்கள், இட்ஸ் அ சேலஞ்ச். It is a parrot. Okay, parrot blank a good speaker. Which answer is correct? Write in comment.